குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆக்சுவலாக 5 minutes நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் நாம் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம ரிவைஸ் பண்ணலாம். இப்போ இந்த 1 hourலேயே ஒரு யூனிட்டில் நாம் எக்ஸாம் பேட்டர்ன், நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்கலாம், சரியா? ஸோ நாம் எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும். ஏன்னா நீங்கள் இங்கே தியரி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் தியரியினுடைய கான்செப்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வைக்கணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அது என்னன்னு சொல்றது, கொஞ்சம் நீங்க வந்து அதை இன்ட்ரெஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஆக்சுவலா 3rd யூனிட் வந்து நாம டிவிசிபிலிட்டி அண்ட் கேனானிக்கல் டீகாம்போசிஷன். ஸோ அதுவும் ஒரு ஈஸியானது. என்ன அப்படின்னா ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கிறது, ஜிசிடி, எல்சிஎம். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ப்ரைம் நம்பர் எத்தனை இருக்கும், ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து ப்ரைமா அப்படின்னு கேட்கறது ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்படி அது வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான். அதை நாம் என்ன பண்ணலாம், 5th யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், சொல்லி தர்றேன். மற்றபடி நாம் இப்போ நல்லா ஞாபகத்துக்கு வைக்கக்கூடியது ஒரு சில ரிசல்ட்ஸ் எல்லாம் நாம எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வைக்கக்கூடியதை நாம படிக்கலாம். யூனிட் 4, யூனிட் 5 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டை நம்ம கடைசியா ரிவைஸ் பண்றது கொஞ்சம் நல்லது, சரியா? ஏன்னா அதுல ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணணும், கண்டிப்பா உங்களுக்கு தரணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்குதா? வாட் இஸ் லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்? டெஃபினிஷனே உங்க கண்ணு முன்னாடியே பிரசன்ட் ஆயிட்டு இருக்குது. வாட் இஸ் லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்? எல்லாரும் இருக்கிறீங்களா? நான் பேசுறது கேக்குதா? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரி, முதல்ல இருக்கிறீங்களாப்பா? சங்கீதா சொல்லுங்க. சங்கீதா சார், அந்த x0 y0 ஃபார்முலா வச்சு xy வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, வாட் இஸ் லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்? xy வேல்யூ கண்டுபிடிக்கணும். xy எப்படி இருக்கணும்? குட், பரவாயில்ல. அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னா போதும். எக்ஸும் ஒய்யும் எப்படி இருக்கணும்? இன்டிஜரா. சோ இன்டிஜர் சொல்யூஷன் கிடைச்சா மட்டும்தான் அது லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன், சரியா? ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அந்த வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட்ஸும் இன்டிஜரா இருக்கணும், கிடைக்கிற சொல்யூஷன்ஸ் எக்ஸ் ஒய்யும் இன்டிஜரா கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் அது லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பேசிக்கே இதுதான், சரி? அங்க பாருங்க 2x + 3y = 4 இருக்குது, சரியா? இதுக்கு வந்து சொல்யூஷன் பாத்தீங்கன்னா x-க்கு 2, y-க்கு 0, x-க்கு -1, y-க்கு 2. இதெல்லாம் இன்டிஜர்ஸ், சரியா? நெகட்டிவும் வரலாம், எனிவே இன்டிஜர்ஸா இருக்கணும். ஸோ இப்படி வந்திருந்ததுன்னா அது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன். சாரி, அடுத்த கொஸ்டின். இப்ப இந்த ஈக்குவேஷன் சால்வபிளா இல்லையா அப்படிங்கிறது எதை வச்சு நாம கண்டுபிடிக்கணும்? இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பார்ட் ஏ கொஸ்டின். மறுபடியும் சொல்றேன், செமஸ்டர்ல பார்ட் ஏ கொஸ்டின் 30 கொஸ்டின் இருக்கும், சரியா? ஒரு யூனிட்டுக்கு 6 கொஸ்டின் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா K1 லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல தான் பார்ட் ஏ இருக்கும். பார்ட் பில தான் கொஞ்சம் நாலேஜ் லெவல், கொஞ்சம் அடிஷ்னலா அப்ளைட் லெவல் அந்த மாதிரி இருக்கும், சரிதானா? இப்போ இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா
முதல்ல இருக்கிற இதுல எல்லாமே இன்டிஜரா இருக்குதான்னு பாப்பீங்க. சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணா போதும். சரி, இந்த லீனியர் டைபெண்டன்ட் ஈக்குவேஷன் எப்ப சால்வபிள்? ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு தான் இது. சார் ஏபி அந்த ரெண்டுக்கு ஜிசிடி எடுத்தா அந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டை டிவைட் பண்ணு. வெரி குட், வெரி குட். எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கோங்க. பார்ட் ஏ கொஸ்டின்ல சால்வபிள்னு கேட்கறதுக்கு பதிலா which of the following is a linear Diophantine equation கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. முழிச்சிட்டு இருக்க கூடாது. 2க்கும் 3க்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1. 1 வந்து 4 டிவைட் பண்ணிச்சுன்னா அது வந்து சால்வபிள். சால்வபிளா இருந்துச்சு அப்படின்னாலே அது லீனியர் டைபெண்டன்ட் ஈக்குவேஷன் தான். சரியா? ஒரு இன்டிஜர் லீனியர் ஈக்குவேஷன் எடுக்கும்போது சொல்யூஷன் இன்டிஜர்ல கிடைச்சதுன்னா அது லீனியர் டைபெண்டன்ட் ஈக்குவேஷன். வெரி குட். ஸோ மகாவீர்ஸ் பசில்ஸ் நாம ஆல்ரெடி பார்த்தது. இதெல்லாம் அங்க எப்படி கேட்கறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த தியரியே கொடுத்துடலாம். அல்லது வாட் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் மகாவீர்ஸ் பசில்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுல வந்து 23 டிராவலர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து 63 ஈக்குவல் ஹீப்ஸ் ஆஃப் பிளான்டைன்ஸ், அதாவது 63 பழ குவியல்கள் பார்க்கிறாங்க. பிளஸ் 7 பழங்களை வந்து தனியா வச்சிருக்கிறாங்க. இந்த 63 குவியல்கள்லயும் ஒரே நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. சரிதானா? அப்ப மொத்தம் எத்தனை பழம் இருக்குது? 23 பேருக்கும் எத்தனை பழம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. சரியா? சோ இந்த ப்ராப்ளத்தை நாம எப்படி எடுப்போம்? 63x. சரியா? 63 பழங்கள் ஈக்குவலா இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு எடுத்துட்டு இருக்கிறோம். பிளஸ் 7 பழங்கள் தனியா இருக்குது. ஏன்னா அதுல கவுண்ட் தெரிஞ்சிருச்சு நமக்கு. இந்த 63ல தான் எத்தனை இருக்குதுன்னு தெரியல. விச் இஸ் ஈக்குவல் டு, அது ஏன்னா இந்த டோட்டல் ஃப்ரூட்ஸை 23 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அது எத்தனை? சரியா? சோ நாம y தான் இங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சோ ஜஸ்ட் இது பாத்துக்கோங்க. 100 ஃபால்ஸ் பசில் இதுவும் உங்களுக்கு தெரியும். எத்தனை? ஒரு காக் வந்து 5 காயின்ஸ், ஒரு ஹென் வந்து 3 காயின்ஸ். சரியா? ஒரு சிக் வந்து அதாவது 3 சிக்ஸ் வந்து 1 காயின். அப்படின்னா நம்பரும், அதாவது நம்பர் ஆஃப் இந்த நம்பர் ஆஃப் பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, குவான்டிட்டியா? சரியா? குவாலிட்டி, குவான்டிட்டி, ஐயோ இது என்னப்பா, இது எல்லாமே ஈக்குவலா வரணும். நம்பர் ஆஃப் இந்த காக், காயின், பாரு என்னது ஹென்னு, அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸ், இதனுடைய டோட்டலும் காயின்ஸ் உடைய டோட்டலும் ஈக்குவலா வரணும். ஸோ இது நமக்கு பழைய ப்ராப்ளம். ஸோ எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். சரியா? லீனியர் டைபெண்டன்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். நாம கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். சரியா? அதை ஃபார்ம் பண்ணி நாம ஒய் கண்டுபிடிச்சிருப்போம். இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு தேவை இதுதான். பார்ட் பில நாலேஜ் லெவல் கொஸ்டின் கேட்கறது இது. சால்வபிளான்னு கேட்கறது பார்ட் ஏ. பார்ட் பில சொல்யூஷனை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சொல்யூஷன் பாருங்க, நமக்கு தெரிஞ்சதுதான். அதாவது சால்வபிளா இருந்தது, ஏக்கும் பிக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் டின்னு எடுக்கிறோம். பிரதீப் அழகா சொன்னாங்க, சியை டிவைட் பண்ணா சால்வபிள். சரியா? ஸோ அதுதான். ஸோ அது எப்படி சால்வபிளுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் பிளஸ் இந்த ஃபார்முலாவை மறந்துடக்கூடாது. ரெண்டாவது எக்ஸுக்கு பி பை டி, ஒய்க்கு நடுவுல மைனஸ் வருது. சரியா? இது அப்பப்ப மறந்துடுவோம். ஸோ அதை ஞாபகப்படுத்துறேன். எக்ஸ் நாட் நாமளே கண்டுபிடிக்கணும், ஒய் நாட்டும் நாமளே கண்டுபிடிக்கணும். ஜெனரல் சொல்யூஷன் எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிறத நாம அந்த டி வந்து ஆர்பிட்ரரி இன்டிஜர் நம்ம எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கும். பாருங்க, தியரிலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஜாலி தான். தியரி இருந்தாதான் கஷ்டப்பட்டு படிக்கணும். ஸோ ப்ராப்ளம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாருங்க, டிட்டர்மைன் வெதர் த எல்டிஇ இஸ் சால்வபிள் ஆர் நாட். ஸோ 12க்கும் 18க்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எடுத்திருக்கிறோம். ஸோ 6 வந்து 30ய டிவைட் பண்ணுது. ஸோ இது வந்து என்னது? சால்வபிள். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நாமளே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன கொடுக்கலாம்? இது டைரக்ட் ஆன்சர். யாராவது
எக்ஸுக்கும் ஒய்க்கும் இனிஷியல் சொல்யூஷன் நாம கொடுக்கணும். எக்ஸ் நாட் ஒய் நாட் என்ன கொடுக்கலாம்? 1 சார். அவ்வளவுதான். ரெண்டுக்குமே என்னதான் 1. ஸோ ஈஸியா சொல்யூஷன் கிடைச்சிரும். என்னது 1 + 18/6. பி வந்து 18, ஏ வந்து 12, இங்க பிளஸ் இங்க மைனஸ். சரிதானா? இப்ப டிக்கு இசட்ல உள்ள வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது சொல்யூஷன்ஸா இருக்கும். சரியா? அடுத்தது ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இதே மாதிரி 3 இது கொடுத்துருப்பாங்க சால்வபிளா அப்படிங்க. இன்னொன்னு நீங்க சொல்யூஷன்ல இருந்து பாருங்க அப்ஜெக்டிவ் டைப் தான். நீங்க உருண்டு பிறண்டு இதை சால்வ் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள டைம் போயிடும். இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? சோ எக்ஸ் ஒய் இசட்னுடைய வேல்யூ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணி பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்தது அப்படின்னா நமக்கு அது என்னதான் இருக்கும்? சொல்யூஷனா இருக்கும். புரியுதா? சும்மா உட்கார்ந்து இந்த இதை எனக்கு எல்டி தெரியும் அது தெரியும் இது தெரியும் உட்கார்ந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு கண்டிப்பா நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. அந்த சொல்யூஷன் இப்போ 1 + 3t 1 - 2t ஃபார்ம்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் வெறும் ஆன்சரை மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் இது ஒய் இது இசட் இது, அதாவது ஆக்சுவலா இந்த பிராக்கெட் ஃபார்ம்ல ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. சோ இது ஒரு சொல்யூஷன். அப்புறம் இன்னொரு 2 8 11 அது ஒரு சொல்யூஷன், இப்படி கொடுத்திருக்கலாம். சோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இசட்டுக்கும் இங்க வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா அதுதான் சொல்யூஷன். ஷார்ட் ரூட் சொல்லி தர்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது நமக்கு சால்வ் பண்ண வேண்டிய மெத்தட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மெத்தட். 3 வேல்யூக்குனா ஃபர்ஸ்ட் 3க்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிச்சு அதை டிவைட் பண்ணதான் கிடைச்சதுன்னா அது சால்வபிள். அப்புறம் கடைசி 2 மட்டும் எடுக்கணும். 8y + 12z அதை மட்டும் நாம u அப்படின்னு எடுப்போம். அந்த 2க்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 4, அதனால uன்னு எடுக்க கூடாது 4u அப்படின்னு எடுப்போம். சரிதானா? சோ இத அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இப்ப 2 வேரியபிளா மாறிடுச்சு, x u. அப்ப இதுவும் சால்வபிளான்னு செக் பண்ணணும். சோ இதுவும் சால்வபிள். சோ இதுக்கு x0 u0 கிடைக்குது. சரியா? அது கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? 2ல சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம மீதி இருக்கிற சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணிருப்போம்? கண்டுபிடிச்சிருப்போம். இது நீங்க போய் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தது காங்க்ருவன்சஸ். சரியா? இதுதான் நம்ம உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்ல மோஸ்ட் நம்ம சிஎஸ்சினாலும் சரி ஐடினாலும் சரி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது காங்க்ருவன்ஸ். பாருங்க, ஏ காங்க்ருவன்ட் பி மாட் எம். சரியா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கோடிங் டீகோடிங்ல இது வந்து ரொம்பவே காங்க்ருவன்ஸ்னுடைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? நீங்க எலிமெண்டரி நம்பர் தியரி அந்த டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதுல எப்படி இந்த புக் ஐஎஸ்பிஎன் நம்பர் ஐஎஸ்எஸ்என் நம்பரு அதே மாதிரி இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் விற்கிறதுக்கு அந்த இதை அக்செப்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பார் கோட் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும்? காங்க்ருவன்ஸ் யூஸ் ஆகும். சரிதானா? காங்க்ருவன்ஸ் மட்டும் இல்ல, நம்பர் தெரியல நிறைய இதை நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். டிவைசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ நிறைய இது இருக்குது அப்ளிகேஷன்ஸ். சோ இங்க பாருங்க, ஏ காங்க்ருவன்ட் டு பி மாட் எம் நிறைய பேருக்கு மறந்துருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா m டிவைட்ஸ் a - b ன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும். இங்க எக்ஸாம்பிள பாருங்க. 7, அதாவது இந்த இடத்துல 1 எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு விதமா நம்ம யோசிக்கலாம். அதாவது 15 7ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1, இது 1. ஓகேவா? இப்போ 15 - 1 எடுத்தா 14. சோ இந்த பக்கம் 0 வந்துரும். சோ 14 7ஆல டிவைட் ஆகும். சோ ரிமைண்டர் 0. டெஃபினிஷன் படி எடுத்தேன் நான். இப்போ 15 - 1 14. சோ 7ஆல டிவைட் ஆகும். அந்த மாதிரி கான்செப்ட் எடுக்கணும். ஆனா 15 காங்க்ருவன்ட் டு நாட் காங்க்ருவன்ட் டு 2. ஏன்னா 15 - 2 13. 13 7 டிவைட் பண்ணாது. சோ இது மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக மட்டும்தான். அது மாதிரி இங்க பாருங்க, ஏ காங்க்ருவன்ட் பி மாட் எம் எப்படி எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் கேஎம். இந்த லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது அப்படியே எம்முக்கு பதிலா ஒரு பிளஸ் கேஎம். இது என்னன்னா 15 வச்சே சொல்றேன் பாருங்க. 15 ஈக்குவல் டு 1 பிளஸ் 2 × 7. சரிதானா? ஸோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கிற ஒரு ஃபார்மேட்டு. இது 2 மார்க்ல நான் போன இந்த யூனிட் சிஐஏ 1ல நான் இதை கேட்டிருக்கிறேன்.
நீங்களும் சால்வ் பண்ணிருக்கிறீங்க. காங்க்ருவன்ஸ் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போ which of the following is false அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஏதாவது 4 ஆப்ஷன்ல எது தப்பு அப்படின்னு கேட்டு இது கூட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் இது வந்து நாட் டிரான்சிட்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஓகேவா? நிறைய தியரியை யூஸ் பண்ணிருக்கலாம். இது இந்த ஃபார்முக்கு பதிலா பி வேற ஏதாவது ஃபார்ம் கொடுக்கலாம். சரியா? இது எல்லாமே நீங்க ரிசல்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மாதிரி இது பாருங்க, ஏ வந்து பிக்கும் சி வந்து டிக்கும், இங்க எம் ஒரே இதுதான் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ஏ பிளஸ் சியும் பி பிளஸ் டியும் ஆட் பண்றதும் மாடி எம்முக்கு என்னதான் இருக்கும்? காங்க்ருவெண்டா இருக்கும். மல்டிப்ளை பண்றதும் ஏசி பிடி இப்படி மல்டிப்ளை பண்றதும் ஒரு காங்க்ருவெண்டா இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் ரிமெம்பர் பண்றதுக்கு தான். சோ இது ஒரு சூப்பரான கொஸ்டின், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பா பார்ட்டியே கொஸ்டின் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இது ஒருவேளை இது வந்து நாலேஜ் லெவல் இது அப்ளை பண்ற லெவலுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா பார்ட் பில கேட்பாங்க. பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் K1 தான், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தான். அதாவது 1 ஃபேக்டோரியல் இதை வந்து 15ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ரொம்ப ஈஸியா நான் சொல்லியிருக்கிறேன். ஃபேக்டோரியல்ங்கும் போது ரொம்ப ஈஸி. சரியா? இதுலயே 15 எந்த ஃபேக்டோரியல்ல வருதுன்னு செக் பண்ணணும். சரியா? ஸோ 2 ஃபேக்டோரியல்ல வராது, 3 ஃபேக்டோரியல்ல வராது, 4 ஃபேக்டோரியல்ல வராது, 5 ஃபேக்டோரியல்ல 15 வருது. அப்போ 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல்ல 15 டிவைட் பண்ணும். அப்போ 5 ஃபேக்டோரியல் 0. 6 ஃபேக்டோரியல்ல 15 வரும். அப்போ 5 ஃபேக்டோரியல்ல இருந்து 100 ஃபேக்டோரியல் வர 0 ரிமைண்டர். அப்ப நம்ம எதுக்கு கண்டுபிடிச்சா போதும்? 4 ஃபேக்டோரியல் வரை கண்டுபிடிச்சா போதும். ஸோ டோட்டலா ஆட் பண்ணா 33. 33 15ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 3. ஓகே தானே? ஸோ இது ஒரு கான்செப்ட். இதுவும் பாருங்க, நம்ம ஆட் பண்ண மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணாலும் காங்க்ருவன்ஸ்ல ட்ரூ. அது மாதிரி ஏ பவர் கே, அதாவது ஏ காங்க்ருவன்ட் பி மாடி எம்னா ஏ பவர் கே காங்க்ருவன்ட் பி பவர் கே. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. 4th யூனிட்லயே 4th யூனிட்ல ஒரு டைப்பு, 5th யூனிட்ல 3 டைப் இருக்குது. இது சரியா? 16 பவர் 53 7ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும் அப்படிங்கிறது. ஸோ 4th யூனிட்ல இது நீங்க நல்லா கவனிங்க. 4th யூனிட்டோ 5th யூனிட்டோ எந்த யூனிட்ல கேட்டாலும் 5th யூனிட்டினுடைய இது உங்களுக்கு ஈஸியா புரியுது, அந்த ஸ்டெப்ஸ் எங்களுக்கு ஈஸியா புரியுது சார். சப்போஸ் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா இங்க வந்து அப்ஜெக்டிவ் டைப். சரியா? டிஸ்கிரிப்டிவ்னா 4th யூனிட் கொஸ்டின்னா 4th யூனிட் மாடல்ல தான் சால்வ் பண்ணணும். அதே நேரத்துக்கு 5th யூனிட்லயும் இந்த டைப் கொஸ்டின் இப்ப இங்க கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் தெரியும் அப்படின்னா, ஃபெர்மேட் தியரம் இருக்குது, ஆய்லர்ஸ் தியரம் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இது பிரைம், 16க்கும் 7க்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ் எடுத்தா 1. சோ இது வேற பிரைம். அப்போ 16 பவர் 6 ஆல்வேஸ் காங்க்ருவன்ட் 1. சோ 53 6ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டருக்கு மட்டும் நம்ம பவர் கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிற கான்செப்ட் 5th யூனிட்ல. 4th யூனிட்ல எப்படி கண்டுபிடிப்போம்? 2 பவரை வந்து 2 இது பண்ணுவோம். அதை விட பவர் 53 2னால இது பண்ணி வைப்போம். ஞாபகம் இருக்குதா? இந்த 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3 அப்படி நம்ம கொண்டு வருவோம். ஞாபகம் இருக்குதானா? சோ 53 32னா 2 பவர் 5, 16னா 2 பவர் 4 2 ஸ்கொயர். முதல்ல 53 எப்படி பிரிச்சுக்கணும் பவரை. அப்புறம் என்ன பண்ணுவோம்? 16 வந்து காங்க்ருவன்ட் 7க்கு எந்த இதுல 16 7ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2. அப்ப 16க்கு கண்டுபிடிக்கிறது ஒண்ணுதான், 2க்கு கண்டுபிடிக்கிறது ஒண்ணுதான். சோ 2 பவர் சம்திங் 2 பவர் ஸ்கொயர். ஆக்சுவலா இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட். இந்த யூனிட் டிஜிட் கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்குதா? அதுல ஒவ்வொன்னாவும் மல்டிப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணலாம். அது பிரதீபா கூட ஒரு டைம் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அதை அந்த டவுட் கேட்டாங்க. சில நேரம் 1 by 1 போகும்போது பாத்தீங்கன்னா லேட் ஆயிரும். எதுக்கு? யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறது. சரி, முதல்ல இதை நம்ம பார்த்துலாம். ஸோ ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்கொயரா எடுப்போம். இங்க 2 பவர் 53 வரை வேணும். சரியா? ஸோ அதுக்கு நாம இப்ப என்ன பண்றோம்? 2 பவர் 8 அதாவது 32 வரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. 2 ஸ்கொயர்னா 4, 2 பவர் 4னா 16. அகைன் 16 காங்க்ருவன்ட் 2 mod 7.
ஸோ அது ரிப்பீட் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல ரிப்பீட் ஆகுதோ 2^4க்கு 2, 2^8க்கு மறுபடியும் 4. சரி, வரிசையாவே நீங்க கண்டுபிடிச்சு 2^32 வரை கண்டுபிடிச்சிட்டு இப்போ 253 2^32 16 இப்படி நாம பிரிச்சு எழுதிருவோம். ஓகே தானா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2^32 4, இதை மல்டிப்ளை பண்றீங்க 32, 7ஆல டிவைட் பண்ண ரிமைண்டர் என்னது நமக்கு 4. ஸோ இது ஒரு மெத்தடு நமக்கு தெரிஞ்சது. ஓகேவா? ஃபோர்த் யூனிட்ல இந்த கொஸ்டினுக்கு இதே மாடல் தான் யூஸ் பண்ணுவோம். 247 1001 வரை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை விட பெரிய பவரா மாறிடுச்சுன்னா நாம ரிப்பீட் ஆகுறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, இது லாஸ்ட் டிஜிட், இது பார்ட் பில தான் வரும். சரிதானா? இது ஆப்ஷனை வச்சு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா 7 நீங்க ஒவ்வொன்னா பவர் எடுங்க. 7^1 7, 7^2 49. ஸோ லாஸ்ட் டிஜிட் நமக்கு 9 தான். 7^3 எடுப்பீங்க. சரி, அப்போ நமக்கு 3 வரும். அப்படிதானா? 3, அப்புறம் மறுபடியும் 1. அப்போ 4 அப்படிங்கிற பவர்ல ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது. சரி, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சது. யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு 10ஆல என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஒன்னும் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னடா ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. லாஸ்ட் டிஜிட்னா மாடுலஸ் வந்து 10 எடுக்கணும். நிறைய பேர் தெரியாம 9 யூஸ் பண்ணிருக்கிறாங்க, அது தப்பு. சரியா? அதே மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட்னா எதை ஞாபகம் இருக்குதாமா? லாஸ்ட் டிஜிட் அப்படின்னா 10, லாஸ்ட் 2 டிஜிட்னா யாராவது? நானே பேசிட்டு இருந்த உடனே டயர்ட் ஆகி தூங்க போயிட்டீங்களா? நான் இது கூகுள் ஃபார்ம், ஒருவேளை ஈவினிங் நான் என்ன பண்றேன், பிராக்டிஸ். இப்போ 4th யூனிட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா அதுல இருந்து ஒவ்வொரு டாபிக்கும் 5 கொஸ்டின் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணுங்க, பிராக்டிஸ்க்கு தான். ஞாபகம் இருக்குதாமா? லாஸ்ட் 2 டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ்ல என்ன வேல்யூ எடுக்கணும்? வெரி குட் சுகேஷ், குட். சோ 100 எடுக்கணும். ஓகேவா? இப்ப இது பவருக்கு மேல பவர் வந்துருச்சு. இது 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுறதுனால இந்த 1998 4ஆல டிவைட் பண்றோம். பாருங்க, 1998 4ஆல டிவைட் பண்றோம். எங்க ரிப்பீட் ஆனதுனால 4 டைம்ஸ். சில வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ்ல ரிப்பீட் ஆயிடும், சில இது 2 டைம்ஸ்ல ரிப்பீட் ஆகும். சரிதானா? சோ அதை வச்சு நீங்க பாத்துக்கோங்க. சப்போஸ் 6ன்னு கொடுக்குறாங்க, நல்லா கவனிங்க, 1996 கொடுக்குறாங்க. சோ ஆன்சர் என்ன வரலாம்? இருக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளான ஆன்சர் இதுதான், 1996. ரொம்ப யோசிக்கிறீங்க. லாஸ்ட் டிஜிட் 6ல முடிஞ்சா ஆன்சர் என்ன வரும்? யோசிக்காமலே ஆன்சர் சொல்லலாம். இதெல்லாம் ஒவ்வொரு பவரா தானே எடுப்பீங்க. யாருமே இல்லையா ஆன்சர் பண்றதுக்கு? நான் வெறும், நீங்க இந்த பவருக்கு மேல பவர்லாம் போக வேண்டாம். 1996 நான் ஒரு 24 பவர் 24ல எடுத்துக்கோங்க. சோ லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? கிளாஸ்ல உங்களை உட்கார வச்சு பார்க்கணும் நீங்க எப்படி முழிக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்ப ஏதோ நான் தெரியாத மாதிரிலாம் முழிச்சிட்டு இருக்கிறேன். அட சொல்லுங்கப்பா. 1996க்கு பவர் எத்தனை எடுத்தாலும் லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? சார் 6 தான் சார் வரும். 6 தான் வரும். வெரி குட் காமாட்சி. ஏன்னா 6^1 எடுத்தாலும் 6, 6^2 எடுத்தாலும் 6ல தான் யூனிட் டிஜிட். அதுக்கப்புறம் பவர் என்ன எடுத்தாலும் 6 6 6 6 6 தான் முடியும். சரியா? சோ 6ன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிங்கனாலே ஆன்சர் 6 தான். சரியா?
ரொம்ப ஈஸி. அதே மாதிரி 1 வந்திருந்தாலும் ஆன்சர் என்னதான் வரும்? 1 தான். ஓகே, பவர்ல வந்துருச்சுன்னா சரி. ஓகே, இது ஒரு டைப்பு. அப்புறம் டிவிசிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறேன். 3 ஆல டிவைட் பண்ணணும்னா எப்படி, 4 ஆலன்னா எப்படி, 8 ஆலன்னா எப்படி, 11 ஆலன்னா எப்படி. சப்போஸ் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, which of the following number is divisible by 11. so இது வந்து என்ன, பார்ட் ஏ கொஸ்டின். சரியா? சோ 11க்கு எப்படி கண்டுபிடிக்கணும் ஞாபகம் இருக்குதா? நான் இப்ப 1001 கொடுத்திருக்கிறேன். இது வந்து 11 ஆல டிவைட் ஆகுமா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கணும்? 1001 11 ஆல டிவைட் ஆகுமா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கணும்? சார் ஈவன் பொசிஷன்ல இருக்கிறத ஆட் பண்ணிட்டு ஆட் பொசிஷன்லயே ஆட் பண்ணிட்டு ஈவன் அண்ட் ஆட் பொசிஷன் மைனஸ் பண்ணி அது 11 ஆல டிவைட் ஆச்சுன்னா டிவைட். வெரி குட். ஒன்னு 0 வரணும், இல்லைன்னா 11 ஆல டிவைட் ஆகணும். சரி, இப்போ 1001 டிவைட் ஆகுமா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான். சரியா? ஏன்னா ஆட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா 1 0 வருது. சோ 1. ஈவன் பிளேஸ்ல 0வும் 1ம். சோ அகைன் 1. 1 - 1 0. 0 11 டிவைட் பண்ணும். சரியா? சோ ஆப்ஷன்ல இது கொடுத்திருப்பாங்க. நீங்க உட்கார்ந்து மண்டே இது பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்போ உங்களுக்கு கால்குலேட்டர் அலோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே டக்குன்னு என்ன பண்ணிருங்க, கால்குலேட்டரை தட்டி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி நான் சொல்லி தரக்கூடாது. சரியா? சோ நீங்க இதெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி 3க்கு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொன்னு, டைம் என்ன, இந்த நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கிறது கரெக்ட் தானா அப்படிங்கறத செக் பண்றது. 3 நம்பர் இருக்குது, இதை ஆட் பண்ணிருக்கிறது இதுதானா அப்படின்னு செக் பண்றதுக்கு மட்டும்தான் இதுவே தவிர, சரியா, இது கரெக்டா அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தான். சரியா? கரெக்டா இருக்கும், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த டெஸ்ட் கிடையாது. சரியா? ஏன் அப்படின்னா இதுல நிறைய, இது வந்து சஃபிசியன்ட் கண்டிஷன் கிடையாது. நெசசரி அண்ட் சஃபிசியன்ட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம், அந்த பக்கம் இருந்து ரெண்டு சைடும் ட்ரூ அப்படின்னு சொல்றது. இது ஜஸ்ட் இந்த இது வந்து இந்த 3ஐயும் ஆட் பண்ண இதுதான் ஆன்சரா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு நம்பரையும் அதனுடைய டிஜிட் 9 ஆல டிவைட் பண்றதுக்கும் 3 ஆல டிவைட் பண்றதுக்கும் ஒரே கான்செப்ட். டிஜிட்ஸை ஆட் பண்ணி 9 ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த இதை ஆட் பண்ணணும். சோ இங்க ரிமைண்டர் 1. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு டோட்டல் ஆன்சர் அதே மாதிரி பண்ணா 2 வருது. சோ இந்த ஆன்சர் ராங்னு சொல்றதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். நான் கரெக்ட்னு சொன்னேன் கிடையாது, ராங் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுமே தவிர கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு இது யூஸ் ஆகாது. புரிஞ்சுக்கோங்க. ராங் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். தப்பு, நீங்க பண்ணிருக்கிற டோட்டல் தப்புங்க அப்படின்னு உடனே சொல்றதுக்கு இது, கரெக்ட்னு சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. சரிதானா? சோ இது உங்களுக்கு ஒரு இது. அடுத்தது பாருங்க, ஸ்கொயரா இல்லையா. சரியா? ஸ்கொயரா இல்லையா, அதாவது நாட் ஏ ஸ்கொயர்னு சொல்றதுக்கு அதே மாதிரி அங்க ராங்குக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இது ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது. மறுபடி பாருங்க, எல்லா டிஜிட்டையும் 9 ஆல ஆட் பண்ணி டிவைட் பண்ணா 1, இங்க பாருங்க 1479, இது மட்டும்தான் வரணும் ஆன்சர். சரியா? அதை தவிர வேற ஏதாவது வந்துச்சுன்னா நாட் ஏ ஸ்கொயர். புரிஞ்சுக்கோங்க. 1479 தவிர வேற வேல்யூஸ் வந்துச்சுன்னா நாட் ஏ ஸ்கொயர். இது மட்டும்தான் சொல்றதுக்கு யூஸ் ஆகுமே தவிர இப்போ 1 4 7 வந்துச்சுன்னா அது ஸ்கொயர், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லக்கூடாது. சரிதானா? நாட், ராங் இது சொல்றது தான் இந்த ரெண்டும். ஓகே, இன்னும் 5 நிமிஷம் நாம இதை முடிச்சிடலாம். ஸோ சிஸ்டம் ஆஃப் லீனியர் காங்க்ருவன்சஸ் இது நாம பார்த்தோம். இதுல இங்க பாருங்க, இந்த எக்ஸ் காங்க்ருவன்ட் ஏஐ மாட் எம்ஐ இப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதே மாதிரி
AX congruent to B mod M. நாம இங்க சால்வபிள் பார்த்த மாதிரியே நான் அது இந்த நோட்ஸ்லயே கொடுக்காம இருந்திருக்கிறேன். ஓகேவா, நான் அது உங்களுக்கு கொடுத்துடுறேன். இது பாருங்க, the linear system Chinese remainder theorem உங்களுக்கு தெரிஞ்சது. இந்த MI நேர ப்ராப்ளத்துக்கே போயிருவோமே, டைம் ஆயிருச்சு. 3, 5, 7 மூணுக்கும் ரெண்டா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் 1 வந்தாதான் சைனீஸ் ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ண முடியும். நமக்கு அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. சோ அந்த மாதிரி டைப் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சைனீஸ் ரிமைண்டர் தியரம் இங்க பாருங்க, இதுக்கும் சொல்றேன், எனக்கு சைனீஸ் ரிமைண்டர் தியரம் ப்ராப்ளம் நல்லா சால்வ் பண்ண தெரியுங்க அப்படின்ட்டு. சப்போஸ் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க கீழே, நீங்க அந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3, 5, 7க்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கணும். அந்த இப்போ வர்ற ஆன்சர் இப்ப இந்த 58 இதுல 52 வந்திருக்குது. ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன் இருக்கும் சரியா, 38, 48, 52, 57. இப்ப 52 இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்குங்க. மூணுலயும் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சோ 52 -1 51, 51 3 டிவைட் பண்ணும். 52 -2 50, 5 டிவைட் பண்ணும். 52 -3 49, 49 7 டிவைட் பண்ணும். சோ அது ஒரு சொல்யூஷன். போட்டு சைனீஸ் ரிமைண்டர் தியரத்தை எழுதி 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 சால்வ் பண்ணா டெஸ்ட் முடிஞ்சிடும். சரிதானா? சோ கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணுங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு சொல்யூஷன்ல இருந்தும் வரலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 2x2 லீனியர் சிஸ்டம் இதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஆனா இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், உங்களுக்கு தெரியும். x congruent to x0 mod m, y congruent to y0 mod m. இது ஃபர்ஸ்ட். சரி, நம்ம ப்ராப்ளம் போலாம். ஸோ 2 இது கொடுத்துருக்குறாங்க. நாம இதுதான் இதனுடைய சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். நல்லா கவனிங்க, கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 12ம் ஒய்க்கு 2ம் கொடுத்தா இதுல சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது தான் இது. ரொம்ப உட்கார்ந்து யோசிக்க கூடாது. இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இப்படி 2 சொல்யூஷனை கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ல இதே மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸையும் ஒய்யையும் அந்த 2 ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணும்போது ரிமைண்டர் 4, 5 வந்துச்சுன்னா அதுதான் நமக்கு என்னது சொல்யூஷன். ஓகேவா? இங்க அப்படிதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது ஒரு டைப். நாமளே சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? யூஸ் மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா, நம்ம இந்த எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும். எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒய்யை 0 கொண்டு போகணும் டு எலிமினேட் ஒய். பாருங்க, சோ ஒய்யினுடைய வேல்யூ இதை ஃபர்ஸ்ட் டைம் 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டாவது ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை. ஆஸ் யூஸ்வலா அங்க எப்படி சால்வ் பண்ணீங்களோ அப்படியே இங்க நெகட்டிவ்ல ஆன்சர் வரலாம், தப்பு கிடையாது. இன்டிஜர் சொல்யூஷன் வரலாம். ஓகே, நாம இங்க பாசிட்டிவ்ல எடுத்துக்கிறோம் 12, 2. சரியா? சில நேரம் கொஸ்டின்ல நெகட்டிவ்லயும் கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த 13ஆல டிவைட் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? சப்ஸ்டிடியூட் பண்ணி. சோ இது எப்படி சால்வ் பண்ணணுங்கிற இந்த மெத்தட் தான். நீங்க கொஞ்சம் ஃபார்முலா படிக்கணும். அப்ஜெக்டிவ் டைப்ல இந்த ஃபார்முலாவை வச்சே கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் டெல்டா அப்படின்னு கேட்டா ஏடி மைனஸ் பிசி. வாட் இஸ் டெல்டா இன்வெர்ஸ் அப்படின்னு கேட்டா டெல்டா இன்வெர்ஸ் இஸ் என்னது இன்வெர்ஸ் ஆஃப் டெல்டா. அதாவது டெல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 இங்க கொஸ்டின்ல கண்டுபிடிச்சிருப்போம். சோ டெல்டா இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்க. சரிதானா? சோ இது ஒரு மெத்தடு. இப்போ இதுல நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சால்வபிளா அப்படிங்கிறது ஒண்ணு வரும். சரி, ஓகே, அது 15 நீட்ல கூட வரலாம். சரியா? அங்க 15 நீட்ல நம்ம வரும்போது அதை நம்ம பாத்துக்கலாம். அது ஒரு நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்காமலே வச்சிருக்கிறேன். எப்படி இந்த லீனியர் டைஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வபிளான்னு கேட்டதுக்கு நீங்க அழகா சொன்னீங்க. அதே மாதிரி AX congruent to B mod. ஆக்சுவலா நான் இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன்ப்பா. சாட் பாக்ஸ்லயே நான் இது பண்றேன். அதாவது AX congruent to B mod M. சாட் பாக்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? AX congruent to B mod M. சரிதானா?
இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இது சால்வபிளா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஞாபகம் இருக்குதா? இது எப்படி சால்வபிள்னு சொல்லணும். இதோட அப்படியே முடிச்சிடலாம்ப்பா, டைம் ஆயிருச்சு. யாராவது can you remember it? ax congruent to b mod m, இது சால்வபிளா அப்படின்னு சொல்றதுக்கு பிராக்கெட்டுக்கு 0ன்னு வந்துருச்சுப்பா. சொல்லுங்க யாராவது, ஜஸ்ட் கெஸ் பண்ணி கூட சொல்லுங்க. ax congruent to b mod m சால்வபிளா? சரி நானே சொல்லிடுறேன், டைம் ஆயிட்டு இருக்குது. ஏக்கும் எம்முக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எடுக்கணும். சரியா? லீனியர் டைபெண்டன்ட் ஈக்குவேஷன்ல என்ன பண்ணிருக்கீங்க, 5க்கும் 2க்கும் எடுத்து b-ஐ டிவைட், இந்த c-ஐ டிவைட் பண்ணிருப்பீங்க. சரிதானா? இங்க என்ன டிவைட் எப்படி பண்ணணும், ஏக்கும் எம்முக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும். அது b-ஐ டிவைட் பண்ணிச்சுன்னா சால்வபிள், இல்லைன்னா சால்வபிள் கிடையாது. ஸோ அது 5th யூனிட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேப்பா, ஒரே நிமிஷம். ஸோ அவ்வளவுதான் 4th யூனிட். உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்னலாம் எப்படிலாம் கேட்பாங்க ரிவைஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளவுதான். ஓகேவா?